விஜய் முதலமைச்சரா பதவியேத்தப்ப கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டாங்கன்னு பொய் குற்றச்சாட்டு சொன்னார்ல. ஆனா இந்த தாவேகா அரசுல அந்த கஜானாவே காணாம போயிரும் போல இருக்கு. அந்த நிலைமையிலதான் இப்ப தாவேகா அரசு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, ரீல்ஸ் மூலியமா முதலீட இருக்கிறன்னு சொல்லி புத்திசாலித்தனமா பண்றங்கிற பேர்ல தாவேகா அரசு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை வச்சு ரீல்ஸ் ஒண்ணு போட்டாங்க. இத பார்த்த முதலீட்டாளர்கள் பார்த்து பயந்து போய் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் யூட்டன் எடுத்து இப்போ ஆந்திரால கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதன்படி பார்த்தா ஹவாசுங் அப்படிங்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட 1720 கோடி மதிப்பிலான ஒரு நிறுவனத்தை, ஒரு உற்பத்தி ஆலைய தூத்துக்குடியில நிறுவறதா திமுக அரசுல சைன்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த தாவேகா அரசோட ரீல்ஸ பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அப்படியே இப்ப யூட்டன் எடுத்து ஆந்திரா பக்கமா அந்த முதலீட்டாளர்கள் போயிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சென்னை உட்பட சில முக்கியமான நகரங்கள்ல உற்பத்தி ஆலைகள் இருக்கு. இப்போ பாரம்பரியமா நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆலைகள் வச்சுட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டு அவங்களும் இப்ப ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கக்கூடிய தடா பகுதியில கிரீன்ஃபீல்டு உற்பத்தி ஆலையையும் அதற்கான வெண்டார் பூங்காவையும் அமைக்கிறதுக்கான முடிவுலையே அவங்க இறங்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ அப்படிங்கிற நிறுவனம் 586 கோடி மதிப்பிலான அலுமினியம் எக்ஸ்ட்ரூசன் அப்படிங்கிற ஆலைய நிறுவறதுக்காக தமிழகம் வந்து இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆந்திரால இருக்கக்கூடிய குப்பம் பகுதிக்கு போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல முதலீட இருக்கிறன்னு சொல்லி ரீல்ஸ போட்டு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களையும் துரத்தி அடிச்சு இப்போ தாவேகா கஜானாவை காலி கூட பண்ண தேவையில்லை, கஜானாவை மொத்தமா காணாம போகிற அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.